Bajaj Allianz Life Guaranteed Income Goal Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க financial goals அச்சீவ் பண்றதுக்கு இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு non-linked, non-participating endowment life insurance plan. இதோட சில key features பாத்தீங்கன்னா இதுல பாலிசி ஹோல்டருக்கு மல்டிபிள் பாலிசி டர்ம்ஸ் அண்ட் பிரீமியம் பேமெண்ட் டர்ம்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அவங்க சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸ்டெண்டட் லைஃப் கவர் அப்படின்ற ELCன்ற ஆப்ஷன் வச்சு பியாண்ட் யுவர் பாலிசி டர்ம் நீங்க லைஃப் கவரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் கேரண்டீட் பெனிஃபிட்டை இன்கமாவோ லம்சம் அமௌண்டாவோ நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இன்கம் பெனிஃபிட்டை எவ்ரி இயர் ஒரு ப்ரீ டிஃபைன்ட் பர்சன்டேஜ்ல அவங்க இன்க்ரீஸும் பண்றாங்க. ரைடர்ஸை லைஃப் கவர் என்ஹான்ஸ் பண்றதுக்காக நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் வந்து டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணலாம். அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து கேரண்டீட் அண்ட் உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் பாலிசி டர்ம் முடிஞ்சக்கு அப்புறமே லைஃப் கவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் இதுல கிடைக்கிற இன்கம் பெனிஃபிட்டை உங்க க்ரோயிங் நீட்ஸ் மீட் பண்றதுக்கு ஹியர் ஆஃப்டர் ஹியர் ஒரு ஸ்டெப் அப் இன்கமாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலிசியில நீங்க வந்து சரண்டர் பண்றதுக்கோ இல்ல லோன் ஃபெசிலிட்டி அவைல் பண்றதுக்கோ லாக்இன் பீரியட் 2 years. ஸோ 2 years நீங்கள் வெயிட் பண்ணாதான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை அவைல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மற்ற மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணால் கம்பேரிட்டிவ்லி லோ தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது. இதையும் நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷனில் நம்ம IRR அனலைசிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி வருது at the end of the day அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஒரு இன்னொரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றாங்க. பேசிக் சம் அஷ்யூர்ட் 2,28,493 rupees. பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 10 years அண்ட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 years. ஆனுவலைஸ் ப்ரீமியம் 1 lakh அண்ட் லம்சம் ஆப்ஷன் எடுத்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 10 lakhs. இந்த டேப்லர் காலம்ல இருக்க கேஷ் ஃப்ளோ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா IRR 4.43% வருது. லம்சம் அமௌண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் அவங்களுக்கு 7.08 lakhs ரிசீவபிள். ஸோ இந்த 4.43% IRR பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் FD ரேட்டை விட ரொம்ப லோ. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபண்ட்ஸை இந்த ரேட்ல வந்து லாங் பீரியட்க்கு நம்ம லாக்இன் பண்ணி வைக்கிறது இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனே சாப்பிட்றோம் அண்ட் நம்ம ட்ரீம்ஸை வந்து மீட் பண்ற அளவுக்கு சஃபிஷியண்டா இருக்காது. ஸோ இது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நம்ம நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் அனலைசிஸ்ல நம்ம வேறொரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதாவது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தனித்தனியா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இன்னும் தனியா இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு பெட்டர் அவுட்கம்ஸ் வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ லைஃப் கவர் பர்பஸ்க்காக பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதோட சம் அஷ்யூர்டுமே 10 lakhs, பாலிசி டேர்ம் 10 years, பிரீமியம் பேயிங் டேர்ம் 5 years. ஸோ பஜாஜ் பாலிசியோட சிமிலர் மெட்ரிக்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஃபார் அ மோர் ஃபேர் கம்பேரிசன். இங்க ஆனா நம்ம கட்டுற பிரீமியம் ஆனுவலா பாத்தீங்கன்னா 9,100 தான். பஜாஜ்ல நம்ம 1 lakh கிட்ட கட்டணும். அப்ப நம்ம சேவ் பண்றது 90,900 rupees. இதை நம்ம தனியா நம்மளுடைய ப்ரிஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம ELSS எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் பீரியட்ல நீங்க ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிக இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் அண்ட் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடைக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பிளஸ் ELSS ஓட IRR நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 9.85% வருது. ஸோ இங்க இதே வந்து நீங்க சப்போஸ் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் PPFல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 6.47% அண்ட் ELSSலயுமே வந்து டாக்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து நம்ம ரிடீம் பண்ணும்போது அப்ளை ஆகும். ஸோ அப்படி நம்ம போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ல வந்து கால்குலேட் பண்ணா கூட IRR 9.73% வருது. அண்ட் ELSSோட டாக்ஸ் கால்குலேட் எப்படி பண்ணியிருக்கோன்றதுக்காக ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீன்லேயே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் 6.47 and 9.73% கம்பேரிட்டிவ்லி பஜாஜ் பாலிசியோட அதிகமான ரிட்டர்ன்ஸ் அண்ட் ELSSல கொடுத்திருக்க 9.73ன்றது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ். உங்க பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைச்சிருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் கேரண்டீட் இன்கம் கோல்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இது ஒரு என்டோமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதுல அடிஷனல் ஃபீச்சர்ஸா ரெகுலர் இன்கம் அண்ட் எக்ஸ்டெண்டட் லைஃப் கவர் கொடுத்திருக்காங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இதோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இல்ல
இல்லை ரெகுலர் இன்கம் இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், ஆக்சுவலி ஒரு மீயர் அமௌண்ட் தான் இன்வெஸ்டாருக்கு கிடைக்குது. அண்ட் லைஃப் கவருமே அந்த அளவுக்கு ஒரு அடிக்வேட் லைஃப் கவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய பாலிசிஸ் பஜாரில் இருக்கிற மாதிரி இந்த பாலிசியும் பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் கவரேஜ் வந்து அடிக்வேட்டாக கொடுக்கல அண்ட் குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் ஒரு வெல்த் அக்யூமுலேஷனுக்கு இது கன்சிடர் பண்ணுற அளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ ரெண்டு பர்பஸ்மே இட் டசன்ட் சர்வ் வெல். ஆனாலுமே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப புஷ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்களுடைய ஓன் ஏஜென்ட் கமிஷனுக்காக தான் இதை உங்களுக்கு செல் பண்ணவே பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் பி வேர். உங்களோட ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா உங்கள் ஆப்சன்ஸ்லேயும் உங்கள் ஃபேமிலியை அது அடிக்வேட்டாகவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே அதில் உங்களால் ஹை கவரேஜ் எடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வேற ஒரு செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாலுமே உங்களுக்கு லாங் டேர்மில் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.